சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தெற்கில் தொடர்ந்து கைப்பற்றப்படும் போதைப் பொருட்கள். 53 கிலோ ஹெரோயினுடன் 5 கைது. மக்கள் விரும்பாத சட்டங்களை நாடாளுமன்றில் நிறைவேற்றப் போவதில்லை என்கிறார் அனுர. குழந்தைகளுக்கு எதிரான சட்டம் தொடர்பில் கருத்து. யாழ்ப்பாணம் மந்திரிமனை புனரமைப்பு பணிகள் ஆரம்பம். இடிந்து வீழ்ந்த நிலையில் நடவடிக்கை. ஸ்ரீலங்கா பிரதமருக்கு டெல்லி பல்கலைக்கழகம் வழங்கிய கௌரவம். புதிய ஆய்வுக்கூடத்திற்கு கரணி அமரசூரியவின் பெயர். மஹிந்தவை சந்தித்த சீன வர்த்தக குழு. பல்வேறு விடயங்கள் குறித்து பேச்சு. உக்ரைன் ரஷ்ய போர். ஜெலன்ஸ்கியை சந்திக்க உள்ள ரம். இனி விரிவான செய்திகள். இலங்கைக்கு தெற்கே உள்ள சர்வதேச கடற்பரப்பில் போதைப் பொருட்களை ஏற்றிச் சென்றதாக கூறப்படும் நீண்ட நாள் மீன்பிடி படகிலிருந்து 53 கிலோகிராமிற்கும் அதிகமான ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது. இலங்கையின் தெற்கே உள்ள சர்வதேச கடற்பரப்பில் சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்த நீண்ட நாள் மீன்பிடி படகினை ஸ்ரீலங்கா கடற்படையினர் சோதனையிட்டனர். இதன்போது படகில் அதிகளவான போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து குறித்த படகு காலி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டதாக ஸ்ரீலங்கா கடற்படையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதன்போது அந்த கப்பலிலிருந்து 5 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்நிலையில் காலி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்ட படகில் இருந்து 53 கிலோ 134 கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் குழந்தைகளுக்கு எதிரான உடல் ரீதியான தண்டனையை தடை செய்யும் வகையில் தண்டனை சட்டத்தில் கொண்டுவரப்பட்ட திருத்தத்தை மறுபரிசீலனை செய்யவுள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய ஆசிரியர் உச்சி மாநாட்டின் போது ஜனாதிபதி இதனை கூறினார். சட்டங்கள் குடிமக்களுக்காகவே இயற்றப்படுகின்றன எனவும் பொதுமக்களுக்கு பிடிக்காத சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படாது என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். சில சட்டங்களில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதை ஒப்புக்கொண்டுள்ளார். இலங்கையில் யுத்தத்தை வெற்றி கொண்டதற்கான முழு கௌரவமும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கே உரித்தாக வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். பாதாள குழுவினருக்கு தேவையின் அடிப்படையிலோ அல்லது தேவையற்ற வகையிலோ பிரபஞ்சத்தை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொடுத்தாலும் ஒவ்வொரு அரசாங்கங்களும் வெளிநாடுகளிலும் பாதாள குழு உறுப்பினர்களை கைது செய்துள்ளன. நான் பொதுமக்கள் அமைச்சராக இருந்தபோதும் வெளிநாடுகளில் உள்ள பாதாள குழு உறுப்பினர்களை நாட்டுக்கு அழைத்து வந்துள்ளோம். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் நிறைவடைகின்றது. இந்த நிலையில் இவ்வாறு செயற்பட்டால் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கலாம் என இந்த அரசாங்கம் கருதுகிறது. பாதாளக்குழு செயற்பாடுகளை முழுமையாக இல்லாமல் செய்து நாட்டில் அமைதியையும் மக்கள் சிறந்த முறையில் வாழ்வதற்கான சூழலை உருவாக்குவது இந்த அரசாங்கத்தின் பொறுப்பாகும். அதனாலேயே மக்கள் பெரும்பான்மை பலத்தை அரசாங்கத்துக்கு பெற்றுக் கொடுத்துள்ளது. ஆகவே எப்படியாவது இந்த அரசாங்கம் அவர்களின் கடமைகளை செய்ய வேண்டும். அதனையே செய்து வருகின்றார்கள். அதற்காக போலீஸ் திணைக்களத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இருந்தபோதும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் குறித்தும் அரசாங்கம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதேபோன்று யுத்த வெற்றி அல்லது வேறு எந்த யுத்தமாக இருந்தாலும் வெற்றி அல்லது தோல்வியை அரசியல்வாதிகளே பொறுப்பை ஏற்பார்கள். அவ்வாறெனில் இந்த யுத்தத்தை வெற்றி கொண்டதற்கான முழு கௌரவமும் மஹிந்த ராஜபக்சவுக்கே உரித்தாக வேண்டும். அதனை யாராலும் தவிர்க்க முடியாது. அதற்காக மஹிந்த ராஜபக்சவுக்கு வாக்களியுங்கள் என்று நான் கூற மாட்டேன். அமைதியாக வாழக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுத்து உலகின் பாரதூரமான பயங்கரவாத செயற்பாட்டை முடிவுக்கு கொண்டு வந்த அரசு தலைவர் என்ற அடிப்படையில் மஹிந்தவுக்கு நாம் கௌரவம் அளிக்க வேண்டும். வரலாற்று பழமை வாய்ந்த மரபுரிமை சின்னங்களில் ஒன்றான யாழ் மந்திரிமனை புனரமைப்பு பணிகள் தொல்பொருள் திணைக்களத்தால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. யாழ் மந்திரிமனை நீண்டகால பராமரிப்பற்ற நிலையில் சிதைவடைந்த நிலையில் காணப்படுகின்றது. இதன் காரணமாக அண்மையில் பல்வேறு சேதங்களுக்கு உள்ளாகி இருந்தது. யாழ்ப்பாணத்தில் கடந்த மாதம் 17ஆம் தேதி பெய்த மழை காரணமாக மந்திரிமனையின் ஒரு பக்கம் இடிந்து விழுந்திருந்தது. இது குறித்து பொதுமக்கள் கவலை அடைந்திருந்ததுடன் தொல்பொருள் சின்னமான இதனை புனரமைத்து பாரம்பரியத்தை பேணுமாறும் கோரியிருந்தனர். இந்த நிலையில் இதன் புனரமைப்பு பணிகள் தொல்பொருள் திணைக்களத்தால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.
அதன் முதற்கட்டமாக இன்றைய தினம் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தமிழ் மக்களுக்கு குறைந்தபட்ச அதிகாரத்தை வழங்குகின்ற மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் முன்வர வேண்டும் என ஜனநாயக தமிழ் கூட்டணியின் பேச்சாளரும் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவருமான ஸ்ரேஸ் பிரேமச்சந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையினுடைய அரசியல் சாசனத்தில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் கொண்டுவரப்பட்ட இலங்கையினுடைய அரசியல் சாசனத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயமாக இருப்பது 13வது திருத்தத்தில் கொண்டு வரப்பட்ட அதிகார பகிர்வு என்ற விடயங்கள் மாத்திரம்தான் இப்பொழுது இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், யுத்தம் முடிந்து இப்பொழுது 15 வருஷங்கள் முடிந்துவிட்ட நிலையில் தமிழ் மக்கள் அந்த அதிகாரங்களை கொண்டு தங்களை தாங்களே அபிவிருத்தி செய்யக்கூடிய சூழல்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். 2013ஆம் ஆண்டு வடக்கு மாகாணத்துக்கான தேர்தல் நடத்தப்பட்டது. அதற்கு பின்பு இப்பொழுது 7 வருஷமாக தேர்தல்கள் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படாமல் இருக்கிறது. கிழக்கு மாகாணத்திலும் அதே விதமான நிலைமை இருக்கிறது. முழு இலங்கையிலும் தேர்தலை நடத்துவதை எல்லா அரசாங்கங்களும் ஒத்திவைத்துக் கொண்டு வந்திருக்கின்றன. ஆகவே இப்பொழுது எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், தமிழ் மக்களுடைய அபிவிருத்தி மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் அல்லது அந்த அரசாங்கத்தினுடைய இருக்கக்கூடிய ஏனைய அந்த கூட்டணிகள் இருக்கக்கூடிய தரப்புகளோ யாரும் அதனை ஏற்றுக்கொண்டதாகவும் இதுவரையில் இல்லை. ஆகவே ஒரு சமஷ்டி ஆட்சி முறை எப்பொழுது வரும் என்ற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரங்களை அவர்கள் தமது கையில் எடுத்து குறைந்தபட்சம் தங்களால் செய்யக்கூடிய அபிவிருத்திகளை, வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தங்களால் செய்யக்கூடிய அதிகாரங்களை அவர்கள் முக்கியமாக அது கல்வியாக இருக்கலாம், வேலைவாய்ப்புகளாக இருக்கலாம், சுகாதாரமாக இருக்கலாம், உள்ளூராட்சி சபைகளாக இருக்கலாம், இப்படி பல்வேறுபட்ட துறைகளில் நாங்கள் முன்னேற்றகரமான அபிவிருத்திகளை செய்வதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றது. இந்தியாவின் டெல்லி பல்கலைக்கழகத்தின் இந்து கல்லூரியில் புதிய ஆய்வுக்கூடம் ஒன்றிற்கு பிரதமர் ஹரணி அமரசூரியவின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரணி அமரசூரிய இந்தியாவிற்கு அண்மையில் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார். இதன்போது பிரதமர் ஹரணி சமூகவியல் இளங்கலை பட்டத்தை பூர்த்தி செய்த டெல்லி பல்கலைக்கழகத்தின் இந்து கல்லூரிக்கு விஜயம் செய்திருந்தார். இந்த விஜயத்தின் போது டெல்லி பல்கலைக்கழகத்தின் இந்து கல்லூரியின் புதிய ஆய்வுக்கூடத்திற்கு ஹரணி அமரசூரிய சமூக மற்றும் இனவியல் ஆய்வுக்கூடம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதன்போது பிரதமர் ஹரணி தான் கல்வி கற்ற டெல்லி பல்கலைக்கழகத்தின் இந்து கல்லூரியின் வகுப்பறைகளை பார்வையிட்டு மாணவியாக இருந்த காலத்தை பற்றி நினைவு கூர்ந்து மகிழ்ந்தார். இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள ஸ்ரீலங்கா பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய புதுடில்லியில் இந்திய கைத்தொழில் கூட்டுறவு மற்றும் இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை சம்மேளனம் ஆகியவற்றின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல், வலுசக்தி, விவசாயம், சுகாதார பராமரிப்பு, கல்வி, நிதி தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவை அடிப்படையாக கொண்ட வர்த்தக அபிவிருத்தி, திறமை வளர்ப்பு மற்றும் புத்தாக்கம், ஆரோக்கிய சுற்றுலா, உர உற்பத்தி மற்றும் துறைமுக அபிவிருத்தி உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை ஆராய்வது குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. இதன்போது உரையாற்றிய பிரதமர் கல்வி சீர்திருத்தம், டிஜிட்டல் மயமாக்குதல் மற்றும் திறமை அபிவிருத்தி ஆகிய முயற்சிகள் மூலம் அனைவரையும் உள்ளடக்கிய அறிவு சார்ந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதில் இலங்கையின் உறுதிப்பாட்டினை எடுத்துரைத்தார். எதிர்காலத்திற்கு தகுந்த பணியாளர்களை உருவாக்கும் நோக்கத்துடன் இலங்கையின் புதிய கல்வி மற்றும் புத்தாக்க கொள்கை கட்டமைப்பு, செயற்கை நுண்ணறிவுத்துறை சார் கல்வி மற்றும் திறமை அடிப்படையிலான கற்றல் ஆகியவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கின்றது என்பதை பிரதமர் விளக்கி கூறினார். இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை விரிவுபடுத்துவது இலங்கையின் பொருளாதார மீட்சி மற்றும் நிலையான அபிவிருத்திக்கான நிகழ்ச்சி நிரலின் மையமாக உள்ளது எனவும் பிரதமர் வலியுறுத்தினார். சீன வர்த்தகர்கள் குழு ஒன்று தங்காளியில் உள்ள ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளது. தேயிலை ஏற்றுமதியில் ஈடுபட்டுள்ள குறித்த சீன வர்த்தக குழு வெலிகம மற்றும் நுவலியாக்கு செல்லும் வழியில் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விஜயத்தின் போது முன்னாள் ஜனாதிபதிக்கு பரிசுகளை வழங்கிய குழுவினர் அவரது நலம் குறித்தும் விசாரித்துள்ளனர். கொழும்பில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறி தங்காளியில் குடியேறிய பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்திக்க வந்த முதல் சீன வர்த்தக குழு இதுவாகும். நீதிமன்ற வழக்கு விசாரணைகளில் நிலுவையில் உள்ள வழக்குகளை இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிக்க வேண்டும் என அனைத்து உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் நீதித்துறை அதிகாரிகளுக்கும் நீதித்துறை சேவை ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது.
சமீபத்திய சுற்றறிக்கையில் சரியான நேரத்தில் அனுமதி கிடைப்பதை உறுதி செய்வதற்காக நீதிமன்ற ஊழியர்கள் வார இறுதி நாட்களிலும் பொது விடுமுறை நாட்களிலும் அக்டோபர் 18 முதல் டிசம்பர் 31, 2025 வரை ஆணையத்திடம் கூடுதல் அனுமதி பெறாமல் பணியாற்றலாம் என்று நீதித்துறை சேவை ஆணையம் கூறியுள்ளது. மேலும் வழக்கு தயாரிப்பு அறைகள் அல்லது காப்பகங்களுக்கான அணுகலை உயர் நீதிமன்ற நீதிபதியால் நியமிக்கப்பட்ட அதிகாரி மேற்பார்வையிட வேண்டும் என்றும் சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீதிமன்ற அலுவலகத்தை திறப்பது பதிவாளர் அல்லது துணை பதிவாளரின் நேரடி மேற்பார்வையின் கீழ் செய்யப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. நீதித்துறை சேவை ஆணையத்தின் செயலாளராக செயற்படும் மூத்த உதவி செயலாளர் DMJ திசநாயக்க இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். யாழ்ப்பாணம் அரியாலை காரைமுனங்கு பிரதேசத்தில் நல்லூர் பிரதேச சபையால் குப்பைகள் தரம் பிரிக்கும் நிலையம் அமைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வடக்கு மாகாண ஆளுநருக்கு மனு சமர்ப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த பகுதியை ஆளுநர் இன்று நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். அரியாலை காரிமுனங்கு பிரதேசத்தில் நல்லூர் பிரதேச சபையால் குப்பைகள் தரம் பிரிக்கும் நிலையத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் தரம் பிரிப்பு நடவடிக்கைகளையும் எதிர்காலத்தில் அங்கு முன்னெடுக்கப்படவுள்ள பணிகள் தொடர்பிலும் நல்லூர் பிரதேச சபையின் செயலாளர் ஆளுநருக்கு இதன்போது எடுத்துரைத்துள்ளார். தரம் பிரிக்கும் நடவடிக்கையில் அந்த பகுதியைச் சேர்ந்த 17 பேர் ஈடுபட்டுள்ள நிலையில் அவர்களுடனும் ஆளுநர் கலந்துரையாடினார். இந்த கண்காணிப்பு பயணத்தின் போது ஆளுநரின் செயலாளர், அந்த பகுதி கிராம அலுவலர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். கொழும்பு கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை பயன்படுத்தும் பயணிகளுக்கு விசேட அறிவிப்பு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்படும் பயணிகள் இன்றிலிருந்து தங்களது திட்டமிடப்பட்ட விமானம் புறப்படும் நேரத்திற்கு 4 மணி நேரத்திற்கு முன்பாக விமான நிலையத்திற்குள் நுழைந்து பதிவு செய்ய வேண்டும் என்று விமான நிலைய நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த செயல்முறை பயணிகள் சேவைகளை மேம்படுத்துவதற்கும் விமான நிலையத்தினுள் பயணிகள் போக்குவரத்தை சீராக செய்வதற்கும் ஆகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் முக்கிய சர்வதேச நுழைவாயிலில் கூட்ட நெரிசலை நிர்வகிக்கவும், நெரிசலை குறைக்கவும், ஒட்டுமொத்த பயண அனுபவத்தை மேம்படுத்தவும் இந்த முயற்சி உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தீவகத்தின் அடையாளத்தை பாதுகாக்கும் நோக்கில் யாழ்ப்பாணம் வேலணை பகுதியில் ஆயிரக்கணக்கான பனம் விதைகள் நாட்டப்பட்டுள்ளன. தீவகத்தின் அடையாளத்தை பாதுகாத்து பசுமையை உருவாக்கவும், பனை மரங்களின் பாதுகாப்பை உறுதி செய்து நன்னீர் வளங்களை பாதுகாக்கும் நோக்குடன் வேலணை பிரதேசத்தில் ஆயிரக்கணக்கான பனம் விதைகள் நாட்டப்பட்டுள்ளன. குறித்த திட்டம் இன்று காலை வேலணை பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட அல்லிப்பட்டி பகுதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அல்லையூர் இளைஞர்களின் ஏற்பாட்டில் வேலணை பிரதேச செயலகம் மற்றும் வேலணை பிரதேச சபை ஆகியவற்றின் அனுசரணையுடன் குறித்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வில் பிரதேச சபையின் உறுப்பினர்கள், கிராம உத்தியோகத்தர், சமுர்த்தி உத்தியோகத்தர் மற்றும் இளைஞர்கள் என பலர் கலந்து கொண்டு பரம் விதைகளை நாட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக்கழக கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என வழக்கறிஞர் ஒருவர் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். கரூரில் கடந்த மாதம் இறுதியில் தமிழக வெற்றிக்கழக கட்சியின் தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தினை அடுத்து இவ்வாறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த கூட்டத்திற்கு விஜய் தாமதமாக வந்ததுதான் உயிரிழப்புக்கு முக்கிய காரணம் என தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளையில் போதுமான பாதுகாப்பு வழங்கப்படாதது, தாவேகா கேட்ட இடம் கொடுக்காததுதான் கூட்ட நெரிசலுக்கு காரணம் என தாவேகா மற்றும் எதிர்க்கட்சிகள் சார்பில் விமர்சனம் முன்வைக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடுவதாக உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதற்கிடையே இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி தமிழக வெற்றிக்கழகம் கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டுமென வழக்கறிஞர் ஒருவர் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு விசாரணையின் போது தமிழக வெற்றிக்கழகம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அல்ல என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் ஜனாதிபதி வெலோடிமிர் ஜெலன்ஸ்கி இன்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை சந்திக்கவுள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் சுமார் 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகின்றது. போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகள் முயற்சித்த போதிலும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தன. இந்த போரால் உக்ரைன் நாட்டைச் சேர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை இழந்து அண்டை நாடுகளில் அகதிகளாக தஞ்சமடைந்துள்ளனர். இந்த சூழலில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி இன்றைய தினம் ஜனாதிபதி ட்ரம்பை சந்தித்து கலந்துரையாடவுள்ளார். வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் இந்த சந்திப்பு நடைபெற உள்ளது. இந்த சந்திப்பின் போது உக்ரைனின் பாதுகாப்பு, ஆற்றல் தேவைகள்
மற்றும் ரஷ்யா மீதான தடைகளை அதிகரிப்பது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ரஷ்யாவை ஆழமாக தாக்கும் திறன் கொண்ட டோமாஹாக் ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்குவது குறித்து ட்ரம்ப் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகின்றது. இதனிடையே ரஷ்ய ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாட அமெரிக்கா ஜனாதிபதி திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தெற்கில் தொடர்ந்து கைப்பற்றப்படும் போதைப் பொருட்கள் 53 கிலோ ஹெரோயினுடன் 5 கைது. மக்கள் விரும்பாத சட்டங்களை நாடாளுமன்றில் நிறைவேற்றப் போவதில்லை என்கிறார் அனுர. குழந்தைகளுக்கு எதிரான சட்டம் தொடர்பில் கருத்து. யாழ்ப்பாணம் மந்திரிமனை புனரமைப்பு பணிகள் ஆரம்பம். இடிந்து வீழ்ந்த நிலையில் நடவடிக்கை. ஸ்ரீலங்கா பிரதமருக்கு டெல்லி பல்கலைக்கழகம் வழங்கிய கௌரவம். புதிய ஆய்வுக்கூடத்திற்கு கரணி அமரசூரியவின் பெயர். மஹிந்தவை சந்தித்த சீன வர்த்தக குழு பல்வேறு விடயங்கள் குறித்து பேச்சு. உக்ரைன் ரஷ்ய போர். ஜெலன்ஸ்கியை சந்திக்க உள்ள ட்ரம்ப். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.